ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். லைஃப்பில் ஒரு சில டைம்லலாம் நமக்கு ஒரு சில சின்ன சின்ன வலி, சின்ன சின்ன காயங்கள் இருக்குங்கல்ல. சும்மா ஃப்ரெண்டு கூட நடக்கிற ஒரு சின்ன சண்டை, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சும்மா அம்மா கூட சண்டை போடுறது, அந்த மாதிரி கேஷுவலான விஷயங்கள் எல்லாம், அந்த மாதிரி ஒரு சில சாதாரண வழியெல்லாம் போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டோம், கரெக்டுங்களா? சும்மா சாரி கேட்போம். அவர் சும்மா ஒரு 1 or 2 days கேஷுவலாக இருந்தாலே அந்த பெயினோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ பெருசாக தெரியாது, மறுபடியும் எல்லாம் நார்மல் ஆகிடும். பட் அதே மாதிரி லைஃப்பில் பெரிய பெரிய ஹார்ட் பிரேக்ஸ் நடக்கும்போது, ஒரு பெரிய பிரேக்கப் நடக்கும்போது, கரியரில் ஏதாவது பெருசாக ஃபெயிலியர் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுறது? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதுக்கும் பெருசாக ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. கேஷுவலாக அப்படியே நம்ம விட்டுட்டாலே போதும். ஒரு சில வாரங்கள் இல்லை ஒரு சில மாதங்கள் அந்த வலியும் பெருசாக தெரியாது, அந்த பெயினும் பெருசாக தெரியாது. ஆமாம், ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுருங்கன்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு கேஷுவலாக லூசுத்தனமாக கூட தெரியலாம். பட் நான் சொல்கிற இந்த பாயிண்ட்டை யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் நடந்துருச்சு, ஒரு பிரேக்கப் நடந்துருச்சு, ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கன்னா அந்த நாளில் அந்த பெயின் ரொம்ப பெருசாக இருக்கும். இல்லை ஒரு சில நாட்கள், இல்லை ஒரு வாரம் 2 வாரம் அந்த பெயின் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் அதே விஷயத்த ஒரு 2 வாரம் 3 வாரம் கழித்து யோசிச்சு பார்த்தோம் அப்படிங்கன்னா அந்த பெயின் கொஞ்சம் கம்மியாக தெரியும், கரெக்டுங்களா? அதே விஷயத்த ஒரு மாதம் 2 மாதம் கழித்து யோசிச்சு பார்த்தா அதுவும் ஒரு நார்மல் இன்சிடென்ட் மாதிரி தெரியும். அதில் ஒரு சில அன்பிளசன்ட் மெமரிஸ் இருக்கலாம், பட் அந்த பெயின் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு கிடையாது, கரெக்டுங்களா? அதே ஒரு இன்சிடென்ட் 5 மாதம் 6 மாதம் ஆச்சுன்னா நாமளே அதை மறந்து மூவ் ஆன் ஆகிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ இந்த 1 மாதம் 3 மாதம் 6 மாதம் 12 மாதம் எல்லாமே டைம் தான். ஸோ ஒரு பெரிய பெரிய காயத்துக்கான மருந்து, ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்குக்கான மருந்து, ஒரு பெரிய ஏமாற்றத்துக்கான மருந்து டைம் தான். நம்ம பெருசாக எதுவும் பண்ணணும்னு கிடையாது இதில் கூட. என்ன கேட்டிங்க அப்படின்னா, டைமுங்கிறது, காலம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மருந்து தான். அண்ட் காலத்தினால போக்க முடியாத வலி, காலத்தினால ஆற்ற முடியாத காயம்ங்கிறது இங்கே எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தங்க, நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள் கஷ்டமாக இருக்கும், இல்லை ஒரு சில வாரங்கள் கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு சில மாதங்கள் ஆச்சு அப்படின்னா அவங்க இழப்பை நம்ம ஏற்றுக்க ஆரம்பிப்போம். அவங்க இறந்துட்டாங்க, அவங்க இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறத ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி அக்செப்ட் பண்ணிப்போம், கரெக்டுங்களா? ஸோ அங்கே கூட டைம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இனிமேல் லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய காயம் வந்துடுது, ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் வந்துடுது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு சில எஃபர்ட்ஸ் நம்ம கொடுப்போம். பட் அந்த எஃபர்ட்ஸ் கூடயே சேர்ந்து நம்ம நிறைய டைமும் கொடுப்போம். ஏன்னா பெரிய பெரிய காயங்களுக்கெல்லாம் பெரிய மருந்தே டைம் தாங்க. இப்போ ஒரு பெரிய காயம் நடந்து ஒரு மாதம் 2 மாதம் ஆகுது அப்படிங்கன்னா அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகும். அந்த 2 மாதம் 3 மாதத்தில் லைஃப்பில் இன்னும் நிறைய பீப்புளை மீட் பண்ணுவோம், இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நமக்கு கிடைக்கும், நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். நம்ம மீட் பண்ணுற பீப்புள் வித்தியாசமாக இருப்பாங்க. அந்த 2-3 மாதத்தில் நம்ம லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நேச்சுரலாகவே நடக்கும். ஸோ அந்த மாற்றங்கள் நடக்க நடக்க அந்த இன்சிடெண்ட்டோட இம்பேக்ட் நமக்கு கம்மியாக ஃபீல் ஆகும். அது எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் நமக்கு நேச்சுரலாக ஒரு சில மாதங்கள் ஆச்சுன்னா அதோட வலி கம்மியாக தாங்க இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இனிமேல் ஏதாவது ஒரு பெரிய காயம் வந்துச்சு அப்படிங்கன்னா அந்த காயத்தை அப்படி டைம் கிட்ட விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பை பார்க்க ஆரம்பிங்க. உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டையும் கொடுக்க ஆரம்பிங்க. சரி, நீங்கள் எவ்வளோ முடியுமோ உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கலாம். உங்கள் பேஷனுக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜிம்முக்கு போகலாம், ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம். நீங்கள் இது வரைக்கும் லைஃப்பில் ட்ரை பண்ணாத ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். புக்ஸ் படிக்கலாம், டெய்லி ஈவினிங் வாக் போக ஆரம்பிக்கலாம், நேச்சர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண அந்த பெயின்ஃபுல்லான பாஸ்ட்லேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கான டைம் இன்னுமே கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் உங்களோட ரெக்கவரி டைம் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டைம் வில் ஹீல் லிட்ரலி எவ்ரிதிங் இன் லைஃப். காலம் கிட்டத்தட்ட எல்லா காயங்களையும் ஆற்றிடும். அண்ட் அது கூடயே சேர்ந்து நாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணோம், நம்மளே பிஸியாக வச்சுக்கிட்டோம், நம்மளால் முடியும் நம்ம நம்பிட்டே இருந்தோம் அப்படிங்கன்னா கண்டிப்பாக எந்த பெரிய வழியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வழியாக இருந்தாலும் எல்லாமே சீக்கிரம் சரியாகிடுங்க. பிகாஸ் இங்கே ஒரு விஷயம் தப்பாக நடக்குது, இங்கே ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கலை அப்படின்னா நம்ம மேலேயும் தப்பு இருக்கலாம், ஆப்போசிட் பர்சன் மேலேயும் தப்பு இருக்கலாம். அண்ட் எல்லோரும் 100% பர்ஃபெக்டாக இருப்பாங்க, எல்லாருமே நமக்கு ஜென்யூனாகவே இருப்பாங்க, எல்லாருமே நமக்கு எப்போவுமே 100% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுதான் லைஃப். ஒரு சில அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ் நடக்கிறது தான் லைஃப். ஸோ எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேஷுவலாக எடுத்துப்போம். ஒரு சில பெரிய காயங்களுக்கு டைமையும் மருந்தாக எடுத்துப்போம். ஓகேங்களா? என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சீக்கிரம் சரியாகிடும். முழு மனசாக நம்புங்க. அண்ட் எப்போவுமே இந்த விஷயத்த உங்களுக்கு திரும்பி சொல்லிகிட்டே இருங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. டைம்னால் ஹீல் பண்ண முடியாத காயம் இங்கே எதுவுமே கிடையாது. சரிங்களா? எப்போவுமே ஹாப்பியாக பாசிட்டிவாக இருங்க. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல்.
இதயத்தின் குரலை இப்போ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த பிளாட்ஃபார்மில் ஃபாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நிறையா பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டே இருப்பேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு வலி அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பாட்காஸ்ட்டை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த பாட்காஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாட்டா, பபாய்.